நீண்ட நாட்கள் பின் சூரிய ராஜ்யம் பூமியின் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பேரரசாக விளங்கியது. அதன் மையமான அரண்மனையில் இருந்தாள் இளவரசி மீத்ரா. அழகிலும் அறிவிலும் வீரத்திலும் பிறந்தவுடன் பரிசு பெற்றவள். மீத்ரா ஒரு அசாதாரண இளவரசி. இவர் மழலைக்காலம் முதல் வாளை பிடிக்கத் தொடங்கியவள். தேரோட்டம் குத்துச்சண்டை வில் வேட்டையில் தலைசிறந்தவள். ஆனால் அரசனான தந்தை சூரியசேகரன் தன் மகளை சமாதானமும் அரசாண்மையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்பினார். போர் உன்னிடம் வரக்கூடாது, நீ அரசி ஆக வேண்டும் என்றார் அவர். நான் அரசியாக வேண்டும், ஆனால் எனது மக்களுக்காக வாள் எடுத்துக்கொள்ளத் தயங்க மாட்டேன் என்றாள் மீத்ரா. அந்த வேளையில் சூரிய ராஜ்யத்தின் எல்லையை கடந்து இருண்ட யாக்ஷர்களின் பேரரசான தமோகண்டம் ஆழத்தில் சூழ்ச்சி சூழ்ந்து கொண்டிருந்தது. அதன் மாயக்கிழவர் விக்ரால் மகா மந்திர சக்தியுடன் ராஜ்யங்களை ஒரே ஒரு இரவில் விழுங்க கூடியவர். விக்ரால் தனது சேனையை வழி நடத்தி சூரிய ராஜ்யத்தின் எல்லை பகுதிகளை அழிக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் அரச குடும்பத்தின் வீரர்களுள் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். யாரும் முன்னிலை ஏற்காமல் நின்ற வேளையில் இளவரசி மீத்ரா தான் வீரமகளாக புறப்பட்டார். மீத்ரா தனது தனித்துவமான விருதாளி வாளை எடுத்து கொண்டு போர்க்களத்திற்கு வந்தாள். போர்க்கோட்டையில் நின்று தன்னுடன் வந்த பெண்கள் படையையும் வழிநடத்தினாள். முதலில் மக்களும் எதிர்ப்பார்கள் என நினைத்தார். ஆனால் மீத்ராவின் துணிச்சலைக் கண்டு எல்லோரும் கைகொடுத்து வந்தார்கள். மக்களை காப்பது என் கடமை, அரசை காக்கும் என் இரத்தமே என் சின்னம் என்றாள் மீத்ரா. மறுநாள் தமோகண்டத்தின் இருண்ட மேகங்கள் சூரியத்தை மூடிவிட்டன. அதில் இருந்து விக்ரால் தோன்றினான், இருளின் தேவன் போல. அவனை எதிர்கொள்ள வந்தாள் மீத்ரா. இருவரும் மாய மற்றும் வாள் களத்தில் மோதினர். விக்ரால் மாயவல்லபனாக இருந்தாலும் மீத்ராவின் மனநிலையும் உண்மையான வீரப்பாங்கும் அவனை கலங்கச் செய்தது. இறுதியில் மீத்ரா தனது வாளில் சிவனின் ஆசி பெற்ற ஒரு தூய ஒளியை சேர்த்தாள். அது விக்ராலை சிதைத்தது. போர் முடிந்ததும் மக்களின் குரல் ஒரே சத்தமாக ஒலித்தது. மீத்ரா அரசியாக வேண்டும். அவள் கண்ணீருடன் தன் வாளை வைத்தாள். நான் ஒரு வீரச்செல்வி, மக்களின் நம்பிக்கையின் முகம். இனி அரசியாகவும் காவலராகவும் இருப்பேன். சூரியநாடு ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைந்தது. ஒரு இளவரசி அரசியாகவும் ஒரு போராளியாகவும் அரசாட்சியை வழிநடத்திய காலம்.